சாய்ரா, என் உயிரின் உயிரானவர்களே, ஏதோ ஒரு நல்ல விஷயம் நம்ம குடும்பத்துக்கு வரதான் போகுது. நாம் பட்ட கஷ்டம், நம்மளோட கண்ணீருக்கு ஒரு தீர்வுகள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். நியாயம் அப்படின்ற ஒன்று இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த பயமும் இல்லை. நீங்கள் அழுது புலம்புன கண்ணீர் வீணாகாது. உங்கள் வாழ்க்கையில் 2 மடங்கு சந்தோஷத்தை நீங்கள் பெற போகிறீங்க. சாயப்பா உங்களுக்கு கிள்ளி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கல, அள்ளி கொடுக்க அவர் தயார் ஆகிக்கிட்டே இருக்காரு. உங்களுடைய புலம்பல்களை மட்டும் நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வர வேண்டிய அத்தனையும் உங்களுக்கு வந்துடும். நாம் இவ்வளோ தூரம் போராடும் போது சாயப்பாக்கு தெரியாமல் இல்லை. அதை அவர் தயார் பண்ணுவதற்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே தேவைப்படுது. அது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே அந்த நாட்கள் நமக்கு வந்துடும். ஒரு மலர்ந்த முகத்தோட அந்த நாட்களில் நாம் இருப்போம். இதை நீங்கள் நம்புங்க. இதை எப்படி நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா கடவுள் இருக்காரு அப்படின்றத நாம் நம்புகிறோம். நம்மளோட கவலைகளை அவரும் பங்கு எடுத்துக்கிறாருன்னு நம்ம நம்புகிறோம். இன்பத்திலையும் துன்பத்திலையும் அவரும் நம்ம வாழ்க்கையில் ஒருத்தவர் தான் அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கிற மாதிரியான சில விஷயங்கள் இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எந்த மனுஷனும் நம்மளை கை வைக்காத அளவுக்கு நாம் உயரலாம். இத்தனை நாள் எப்படி இருந்தோம்? நம்ம எங்கே இருந்தோம்? தெரிஞ்ச மக்கள் கூட தெரியாத மாதிரி போனாங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அத்தனையும் இழந்ததால். இது தெரியாத மக்கள் கூட உங்ககிட்ட அன்பு பாராட்டுவாங்க. ஏன்னா உங்கள் கை உயரும் போது நீங்கள் பல பேருக்கு தெரிஞ்ச நல்ல மனுஷனாக மாறுவதற்கு உண்டான நேரமும் காலமும் கூடி வருது. சாயப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனித்து பாருங்களேன். நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன பயம் சொல்லியிருக்காரா இல்லையா? உன்னோட கடமைகளை மட்டும் நீ செய்ய, மற்றதை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ஏன்னா நீ எதையும் செய்யலை. உன்னோட வாழ்க்கைக்கு அத்தனை பொறுப்பும் நான் தான் ஏற்க போகிறேனே தவிர நீ ஏற்றுக்கிறன்னு நினச்சிக்கிட்டு நீ பயப்படாத. உன்னோட கவலையும் கண்ணீரையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ செய்ய வேண்டியதை மட்டும் செய். இதெல்லாம் அப்பாவாக இருக்கக்கூடிய எனக்கு தெரியாதா? நீ இன்னமும் சின்ன குழந்தை. அதனால் உன்னை எப்படி வழி நடத்தணும் அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இதை தான் அவர் நம்மக்கிட்ட சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கார். பாருங்க, ஒரு சாதாரண மனுஷனா ஷீரடிக்கு வந்து எனக்கு கடவுளோட அவதாரமாக விளங்கக்கூடியவரோட குழந்தையாக நாம் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு பலமில்லாத வாழ்க்கையாக கொடுப்பாரு. ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது இல்லையா? நம்ம சாயப்பா பலகீனமானவராக இருந்தால் நாமளும் பலகீனமாக தான் இருப்போம். ஆனால் நம்ம கண்ட காட்சி என்ன? அவர் பலம் வாய்ந்தவர். உறுதிப்படுத்தக்கூடிய விஷயங்களை இதெல்லாம் நீங்கள் நம்பணும். ஒருத்தவங்களோட மிராக்கிள்ஸை சொன்னாதான் நான் நம்புவேன் அப்படின்னா அந்த நம்பிக்கை சுத்தமான பொய். என்கிட்ட சொல்லுவாங்க, ஏதாவது மிராக்கிள்ஸ் சொல்லுங்கன்னு. நான் ஞாபகம் வச்சுருக்கிறத மட்டும்தான் சொல்ல முடியும், எல்லாமே சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் அந்த அதிசயத்தை நடத்தினாதான் நீங்கள் சாயப்பாவை நம்புவீங்களா? சரி, நீங்கள் சாயப்பா கிட்ட வந்துட்டீங்க, அவர் தான் அப்படின்னு சொல்லி வாழுறீங்க. நாளைக்கு இன்னொரு கடவுள் இப்படி அதிசயம் பண்ணாருன்னா நீங்கள் உங்கள் கேம்பை மாற்றிடுவீங்களா? அப்படி இருக்கக்கூடாது.
பலனை எதிர்பார்த்து கடவுளை வணங்குறதுன்றது உங்களுடைய அந்த உயர்ந்த பண்புக்கு நீங்களே ஒரு அழுக்கை ஏற்படுத்திக்கிறதுக்கு சமம். அப்போ கடவுள்கிட்டயே நீங்கள் பலனை எதிர்பார்க்குறீங்கன்னா மனுஷங்க கிட்டையும் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? அப்போ உங்களுக்கு எந்தெந்த மனுஷங்க ஒத்து வராங்களோ அவங்கள மட்டும் நீங்கள் தலையில் வச்சு கொண்டாடுவீங்க. ஒத்து வராத மனிதர்களை நீங்கள் வெறுப்பீங்க. அப்போ கடவுள்கிட்டயே இந்த வேற்றுமையை நம்ம பார்க்குறோம். கடவுள்கிட்ட பார்க்குறதால மனுஷங்கிட்டையும் பார்க்குறோம், மனுஷங்க கிட்ட பார்க்குறதால கடவுள்கிட்டையும் பார்க்குறோம். கடவுள் வேற, மனுஷன் வேற. உங்கள் உயர்ந்த பண்புகளோட பிறப்பிடம் தான் நம்ம சாயப்பா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த தாழ்ந்த பண்போட அவர்கிட்ட நெருங்கக்கூடாது. நாம் நினைக்கிறோம் கண்டிப்பாக நம்ம கடவுளுக்கு பெரிய பலம் இருக்குது, கடவுளுக்கு பலத்தை தாண்டி நம்ம மேலே அன்பு இருக்குது, அவர் என் மேலே அன்பு வச்சிட்டாரு, அவர் என் மேலே கருணை பார்வை என் மேலே பட்டுடுச்சுன்னா நான் வாழ்க்கையில் எனக்கு எந்த சங்கடமும் இல்லாமல், அப்படியே சங்கடங்கள் வந்தாலும் அதை போக்கக்கூடிய விதமாக என் சாயப்பா என் வாழ்க்கையை உறுதிப்படுத்துவார். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நாம் நேற்று நைட்டு கூட சொல்லியிருந்தோம், ஒரு கடவுளுக்கும் ஒரு மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய பக்தி, இருக்கக்கூடிய தொடர்பு. எத்தனை பேர் நேற்று அந்த ஆடியோ கேட்டிங்கன்னு தெரியல, நேற்று நைட்டு கொடுத்த ஆடியோ. அதில் ஒரு சாய்ராம் அந்த ஆடியோ கொடுத்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயமா இந்த ஆடியோ இருக்குது. இந்த ஆடியோ 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இப்படி யாராவது சொல்லி இருந்தாங்கன்னா இந்நேரம் என்னோடய வாழ்க்கையே மாறி இருக்கும். கடவுளை பற்றியும் கடவுளோட தன்மைகளை பற்றியும் மனுஷங்களை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் நல்லபடியாக அந்த ஆடியோ கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னாங்க. அதுக்காக நான் சாயப்பாவுக்கு நன்றிகள் சொல்லிக்கிறேன். இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கேருந்து வருதுன்னா மேலே இருந்து வருது. நீங்கள் கமெண்ட் எங்கேருந்து பண்ணுறீங்கன்னா அதுவும் மேலே இருந்து தான் வருது. நான் பேசுகிறதும் அவர் சொன்னது தான், நீங்கள் கமெண்ட் பண்ணுறதும் அவர் சொல்கிறது தான். நல்ல வார்த்தைகளை எங்கெங்கே பேசுகிறோமோ அந்த வார்த்தை யாராருக்கு பயன்படுதோ அது எல்லாம் கடவுள் அனுப்பப்பட்ட மெசேஜஸ். அது எந்தெந்த மனுஷனை தீங்கு விளைவிக்கிறோமோ அது எங்கேருந்து வருதுன்னா பேய்கள் கிட்டையும் பிசாசுகள் இடத்திலும் சாத்தானோட இடத்துல இருந்தும் தான் அது வருது. ஒரு மனுஷன் ரெண்டுமே செய்கிறான், இதையும் செய்கிறான் அதையும் செய்கிறான். அதனால தான் இவன் எந்த வாழ்க்கையை வாழ்கிறதுன்றத ஒரு கன்ஃபியூஷனும் இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு விஷயத்த சொன்னேன், ஒன்று நல்லவனாக இருக்கணும், இல்லை கெட்டவனாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அப்போ முடிஞ்ச அளவுக்கு நல்லவனாக இருக்கணும் அந்த தாட்டை எடுத்ததால தான் இன்றைக்கி தப்புகள் செஞ்சாலும் அதற்கு உண்டான தண்டனையை நான் மனப்பூர்வமாக அனுபவிக்கிறதால, அந்த தண்டனையோட வலி ரொம்ப அதிகமாக இருக்கிறதால நான் தப்பு செய்கிறத நான் நிறுத்துகிறேன். எனக்கு 10 நிமிஷம் அரை மணி நேரம் சந்தோஷம் முக்கியம் இல்லை, 10 வருஷம் இருக்கக்கூடிய சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். இதை ஒவ்வொரு மனுஷங்களும் நினைக்கணும். ஒரு மனுஷனை ஏமாற்றி ஒரு 6 மாதம் 1 வருஷம் இருக்கலாம், அதுக்கப்புறம் விஷயம் வெளுக்கத்தான் போகுது. உங்கள் உண்மையான சுயரூபம் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய கஷ்டங்கள் இன்னும் அதிகரிக்குது. அப்போ கடவுள்கிட்ட கடவுளை காப்பாற்றினா கடவுள் ஓடி வர மாட்டார். கடவுள் என்னங்கன்னா தண்டனை அதிகரிப்பார். ஏன்னா மறுபடியும் நீ அதில் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ நாம் இன்னும் பியூரிஃபை ஆகிக்கிட்டே இருக்க தான் சாயப்பா நம்மளை நோக்கி வேகமாக வராரு. யாரெல்லாம் நல்ல நல்ல மார்க் எடுத்திருக்காங்களோ ஃபஸ்ட்டு அவங்கள ப்ரிஃபர் பண்ணுறாரு.
இங்கே ஒரே மார்க்கு தான், டிசிப்ளின். நீ சாயப்பா கிட்ட மட்டும் பக்தியை காட்டுனா, ஒழுக்கத்தை காட்டுனா பத்தாது. உனக்கு கீழே இருக்கிறவங்க கிட்டையும் நீ எப்படி அரவணைக்கிறையோ அப்படி தான் நான் உன்னை அரவணைச்சு நான் மார்க்கை போடுவேன்னு சொல்லி அந்த மார்க்கை போட்டுட்ருக்காரு. புரிஞ்சுக்கோங்க. நாம் சாயப்பா கிட்ட மட்டும் அடக்கம் ஒடுக்கம் பணிவு கருணை அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ டகால்ட்டி வேலை பண்ணுவோம். ஆனால் நமக்கு கீழே இருக்கிறவங்கள எப்படி நம்ம பார்க்குறோம், நமக்கு மேலே இருக்கிறவங்களை எப்படி பார்க்குறோம்? நமக்கு கீழே இருக்கிறவங்களையும் நம்ம மேலே இருக்கிறவங்கள மாதிரி தான் பார்க்குறோமா, இல்லை அதில் ஏதாவது பாகுபாடு இருக்குதா? இங்கே தான் மார்க்கு வருது. அப்போ எல்லார்கிட்டையும் சரிசமமான பார்வை. இவரை பிடிக்குதுன்னு சொல்ல மாட்டேன், இவரை பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன். எல்லா கடவுளோட குழந்தைங்க அன்பு செலுத்துறது மட்டும்தான் என்னோட வேலைன்னு நீங்கள் ஒழுக்கத்தில், அதான் அந்த ஒழுக்கன்றது. ஒரு மனுஷன் எல்லாருக்கிட்டையும் அன்போடு இருந்துட்டானாவே போதும், அவன் வாழ்க்கையில் வள்ளலாவான். இது உண்மையான வார்த்தை. இல்லைங்க, அவர் கொடுத்து ஏமாந்துட்டாருங்கன்னா அவர் யாருக்கு கொடுத்தாரு? யாருக்கு கொடுத்தாரு? நாம் அடிக்கடி இப்படி சொல்லுவோம், இல்லை அவர் நிறைய பேருக்கு கொடுத்தாரு, கடைசியில் போண்டி ஆகி ஆண்டி ஆகி போயிட்டாரு. போண்டி ஆகிறதுக்கும் ஆண்டி ஆகிறதுக்கும் அவர் ஏழைங்களுக்கு கொடுக்கல, தெரியாதவங்களுக்கு கொடுக்கல, தான தர்மம் பண்ணல. அவருடைய பெற்ற குழந்தைங்களுக்கும் அவங்க கூட பிறந்தவங்களுக்கும் கொடுத்தா ஆண்டி ஆகி போண்டி ஆகிட்டார். அவ்வளோதான். நீங்கள் எந்த வகையில் தர்மம் செய்கிறீங்க, தர்மத்தோட மோட்டிவ் என்ன, எந்த மனநிலையில் அதை செய்கிறீங்க, அந்த மனநிலையை அவர் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்குகளை கொடுக்குறாங்க. இதெல்லாம் தெய்வீக ரகசியம். நிறைய பேருக்கு அது தெரியல. இவங்க படிக்கிறாங்க மந்திரம் படிக்கிறாங்க, காயத்ரி ஜபம், அது இது, லக்ஷ்மி கடாட்சம், அந்த என்னமோ பண்ணுங்க. ஆனால் பேசிக்காக இது இல்லைன்னா அது பண்ணுறது வேஸ்ட்டு. சாயப்பாவே நிறைய படிக்க சொல்லியிருக்காங்க, அது இது ஸ்ரீமத் சம்திங். நம்ம சச்சரிதமில் பார்த்தா நமக்கு தெரியும். அன்றைக்கி மனுஷங்க ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணாங்க. இப்போ அவர் இருக்கிற காலத்தில். ஆனால் இன்றைக்கி மனுஷங்க ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணாமல் புனிதமான நூலை எடுத்து வாசிக்கிறாங்க. நீங்கள் அதர்மம் செஞ்ச கையோட, அதர்மம் செஞ்ச மனசோட நீங்கள் புனிதமான நூல்களை எடுத்தாவே உங்களுக்கு அது பாவம். ஆனால் இங்கே பாவம் வேறு மாதிரி போகுது. நீ குளிக்காமல் புக் எடுக்காத, பெண்கள் பீரியட்ஸ் வந்தால் புக் எடுக்காத. பாவம் வெளியிலேருந்து வர்றது இல்லைங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாவம் வெளியில் இருந்து வர்றது பாவமே இல்லை, உள்ளே இருந்து வர்றது தான் பாவம். அதை புரிஞ்சுக்கோங்க. உள்ளே இருந்து தான் ஒரு மனுஷனுக்கு கோபம், அகங்காரம், ஆணவம், திமிரு, பொய் எல்லாம் பிறக்குது. உள்ளே இருந்து வர்றது தான் பாவம். உள்ளே இருந்து என்ன வார்த்தை வருது அதுதான் பாவம். குளிக்காமல் இருக்கிறதால பாவம் கிடையாது. அப்படி பார்த்தா நம்ம சாயப்பா டெய்லியும் காலையில் சாயந்தரம் குளிச்சுட்டு பக்தி மார்க்கமாக இருக்காரா? அவர் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாரு, எத்தனை நாளைக்கு ஒரு தடவை குளிப்பார், அவரோட விஷயங்கள் இங்கே யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். படித்ததை மறக்கக்கூடாது. படிக்காமல் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் தெரியணும். சாயப்பாவோட வாழ்க்கை முறை சச்சரிதம், அதை நாம் படித்தா அந்த தத்துவமும் அந்த போதனையும் வாழ்க்கை பற்றி இருக்கக்கூடிய வழிகாட்டுதலும் நமக்கு தெரியும். இல்லைன்னா தெரியாது, படித்தாதான் தெரியும். ஒரு கடவுளை கும்பிட்றது தப்பு இல்லை, அந்த கடவுளோட ஒரு குருவை கும்பிட்றது தப்பு இல்லை, அந்த குருவோட போதனைகளையாவது தெரிஞ்சுக்கணுமே.
அப்போது நம்ம சாயப்பா தான் நம்ம குரு. ஏன்னா குருன்றது வேறு, தெய்வன்றது வேறு. அதனால் புரிஞ்சுக்கணும். சாயப்பான்றது நம்ம அப்பான்னு சொல்கிறோம், ஆனால் நேச்சுரலாக அவர் ஒரு குரு. அவர் என்னென்ன உபதேசம் பண்ணியிருக்காரு. இப்போ பெருமாள் என்ன உபதேசம் பண்ணாங்க, அதெல்லாம் பெருமாள் சாமியை யாரும் பார்க்கல, சிவனை யாரும் பார்க்கல, அவங்க போதனைகள்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளாக ஏற்படுத்திக்கிடுது. ஆனால் இவங்களாம் வாழ்ந்தவங்க, மனுஷனோட மனுஷனாக வாழ்ந்தவங்க. யார்? நம்ம ஸ்ரீ ராகவேந்திரராக இருக்கட்டும், அண்ட் இயேசுவாக இருக்கட்டும், அண்டு நம்ம சாயப்பாவாக இருக்கட்டும், அண்டு விவேகானந்தராக இருக்கட்டும், ரமண மகரிஷியாக இருக்கட்டும், இன்னும் எத்தனையோ மேதைகள் நம்ம கூடவே வாழ்ந்தாங்க. அப்போது அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணால் அவங்க போதனைகள் முக்கியம். எனக்கு ஒரு பெரிய காமெடி, இந்த புத்தர் அவர் என்ன சொன்னார், ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆனால் புத்தரை கும்பிட்டுட்டு இன்னும் நிறையா வாங்கணும், அதை வாங்கணும், இது புண்ணியமே இல்லை. அப்போ நீங்கள் புத்தாவுக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனை அத்தனையும் ஜீரோ. நீங்கள் நினைக்கிறீங்க அவரோட ஆசீர்வாதத்தால் தான் உங்கள் ஆசைகள் கம்ப்ளீட் ஆகுதுன்னு. அப்படி இல்லை, அது கர்மா அடிப்படையில் நடக்கும். நீங்கள் பிரார்த்தனை பண்ணாலும் சரி, பண்ணாடியும் சரி, இந்த செல்வம் அது இது விஷயமே இல்லை. நிம்மதி அடுத்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பு. இந்த ஜென்மத்தில் நம்ம செல்வந்தராக பிறந்தா அடுத்த ஜென்மத்திலையும் நம்ம செல்வந்தராக பிறக்கணுன்ற அவசியம் இல்லை. செல்வந்தராக பிறந்து நீ என்ன செஞ்ச? உன்னோட குடும்பத்துக்கு மட்டும் இந்த செல்வத்தை பயன்படுத்தினியா? இல்லை நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி 25% உன்னுக்கும், 25% உன்னை சொந்த பந்தங்களுக்கும், 25% உன் நண்பர்களுக்கும், 25% வெளியில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கும் செய்யணும். நீ 10,000 ரூபா சம்பாதிச்சினா 2,500 நீ எடுத்துக்கோ. 2,500 சொந்த பந்தத்துக்கு கொடு, இன்னும் 2,500 ஃப்ரெண்டுக்கு கொடு, இன்னும் 2,500 ஏழைங்களுக்கு கொடு. அதுதான் கம்ப்ளீட்டு. ஆனால் நாம் சொந்த பந்தத்துக்கு கூட கொடுக்கல. எனக்கு, என் குடும்பத்துக்கு, எனக்கு, என் பொண்டாட்டிக்கு, என் பசங்களுக்கு. எப்போ உன் அக்கா தங்கச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்காங்க, நீ ஓஹோன்னு ஜம்முன்னு உட்காந்து துபாயில் உட்காந்துட்டு இருக்கிய. உன்னோட கூட பிறந்த அக்கா தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, நீ நினைச்சா அவங்களுக்கு கொடுக்கலான்னா கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க கடவுளை கும்பிடுவாங்க. இவங்க கடவுளை கும்பிட்றதால இவங்க பெருசாக வளர்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு நினைப்பு. அது அப்படி இல்லை. உங்கள் அக்கா ஏழையாக இருந்து உங்கள் அக்கா நல்ல குணத்தோடு இருந்தால் உங்கள் அக்காவோட குழந்தைங்க இருக்காங்க பாருங்கள், அவங்க கொடி கட்டுவாங்க, நீங்கள் அவங்களுக்கு கொடை பிடிப்பீங்க. இதான் காலங்கள் மாறும், மாறாமல் ஒன்றுமே இல்லை. இப்படியே இருந்துட முடியாது. எங்கேயாவது யாராவது இப்படியே இருந்திருந்த பார்த்துருக்கீங்க? சான்ஸே இல்லை. அப்போது கடவுளோட போதனைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஓரளவுக்காவது ஃபாலோ பண்ணணும். இங்கே கண்ணை மூடிக்கிட்டு ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஆனால் கடவுள் ஃபோட்டோ இருக்கும், சாமி ஃபோட்டோ, எனக்கு அவரை பிடிக்கும், இவரை பிடிக்கும், கை ஃபுல்லாக கயிறு ஃபுல்லாச்சுன்னா கால் ஃபுல்லாக கயிறு, இப்படிலாம் நீங்கள் கட்டின உடனே கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு உங்கள் குடும்பத்தை மட்டும் வாழ வைப்பாங்க. மற்ற உங்கள் கூட பிறந்தவங்க உங்கள் நண்பர்கள் குடும்பத்தை அழிச்சிக்கிட்டே இருப்பாங்களா? இது ரொம்ப தப்பான விஷயங்கள், புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப மோசமான விஷயங்கள். இதெல்லாம் இருந்தால் கடவுள் துணை புரிய மாட்டார். உங்களுடைய லக்குனா கர்மாக்கள். போன ஜென்மத்தில் செஞ்சதுக்கு நல்ல மனுஷனாக இருந்தீங்க, போன ஜென்மத்தில் கஷ்டப்பட்டீங்க. நிறைய பேருக்கு இல்லை, உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ உதவின்னு வந்தால் கொடுத்தீங்க, அதுக்கு கிடைச்ச பிரதிபலன் தான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் செல்வந்தராக இருக்கீங்க. பணம் வந்த உடனே மனசு மாறிடுச்சு. மறுபடியும் அடுத்த ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் எப்படி கஷ்டப்பட்டீங்களோ அதே மறுபடியும் அடுத்த ஜென்மத்தில் கஷ்டப்படுவீங்க. இந்த ரோல் தான் ப்ளே ஆகிக்கிட்டே இருக்குது, இங்கேயோ அங்கேயோ இங்கேயோ அங்கேயோ. இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க சக்ஸஸ் அடைகிறாங்க அடுத்த ஜென்மத்திலையும்.
இதை பயன்படுத்திக்காதவங்க வழக்கம் போல் பிறக்கிறது, ஒரு ஜென்மத்தில் ஹாப்பியாக இருக்கிறது, அடுத்த ஜென்மத்தில் வறுமையை தேடி போகிறது. இது மாதிரி தான். உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு இமேஜ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னா போன ஜென்மத்தில் நீங்கள் பயங்கர செல்வந்தராக இருந்திருப்பீங்க. யாருக்கும் ஒத்த பைசா கொடுத்துருக்க மாட்டீங்க. சைராம் நானான்னு கேட்டால் யாரெல்லாம் நானான்னு கேட்குறீங்களோ அத்தனை பேரும் ஆமான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கடவுள் காரணம் இல்லாமல் படைக்க மாட்டாங்க. கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை வச்சு சொல்கிறேன். ஒரு நியாயமான மனுஷன் அநியாயமாக தீர்ப்பு கொடுப்பானா? அப்போ அவன் கொடுக்குற தீர்ப்பு உங்களுக்கு அநியாயமாக இருக்கலாம், ஆனால் அது நியாயம்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே. அப்போ ஏன் இந்த ஜென்மத்தில் இந்த ஆடியோ உங்கள் காதுக்கு போகுதுன்னா, உங்கள் மனசுக்குள்ளே பத்திரப்படுத்தி வைக்கக்கூடிய செய்திகள் தான் இவை. அடுத்த ஜென்மமோ இல்லை வரக்கூடிய நாட்களோ உங்களுக்கு செல்வம் பெருக தான் போகுது, உங்கள் வறுமை நீங்கள் தான் போகுது. உங்கள் மனசு மாறாமல் இருக்கணும்னா அதுக்கு இப்போவே ஆணித்தரமான கருத்துக்களை உங்கள் மனசில் பதிய வைக்கணும். இதெல்லாம் செய்யணும். அப்போ இங்கே இருக்கிற கஷ்டப்படுறவங்க அத்தனை பேரும் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மனிதர்களா இருந்தீங்கன்னா, நான் முன்னாடி ஆடியோவில் எடுத்த உடனே சொன்ன விஷயங்கள் நடக்க போகுது. இல்லைண்ணா இல்லை, நான் மிராக்கிள், நான் மற்ற 4 பேரால் 4 பேர் சொன்னாதான் நான் கேட்பேன், இல்லைன்னா கேட்க மாட்டேன் அப்படின்னா, அப்படிப்பட்டவங்களை கடவுள் விரும்புகிறதே இல்லை. ஏன்னா கடவுளை சந்தேகப்படுறீங்க. கடவுளை ஏன் சந்தேகப்படுறோம்? கடவுளை ஏன் சந்தேகப்படுறோம்? நமக்கு எதுவும் நடக்கலை, அது எப்படி அவங்களுக்கு மட்டும் நடக்கும்? இது பொறாமையோட பிகினிங், எண்டு சந்தேகம். ஒரு மனுஷன் தன் மனைவி மேலே ஏன் சந்தேகப்படுறான் அப்படின்னா, எங்கே தன் மனைவி வெளியில் வேற எங்கேயாவது போயிடுவாங்களோ பழகிடுவாங்களோன்னு ஒரு பொறாமை. அந்த பொறாமையோட வெளிப்பாடு சந்தேகம். அதே மாதிரி தான் மனைவிக்கும் இந்த மாதிரி பிரச்சனை. கணவனுக்கும் பிரச்சனை, மனைவிக்கும் பிரச்சனை. சந்தேகம் சந்தேகம் சந்தேகம். கணவனுக்கு மனைவி மேலே சந்தேகம், மனைவிக்கு கணவன் மேலே சந்தேகம். ஆனால் 2 பேரும் நல்ல மனுஷங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த சந்தேகன்ற ஒரு தீராத நோய் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு பெரிய பிரச்சனை. அது நீங்கள் ஒரு மனுஷனை சந்தேகத்தோடு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, அவன் எவ்வளவு தான் நல்லவனாக இருந்தாலும் நீங்கள் சந்தேகமாக பார்க்கக்கூடிய பார்வை, அந்த மனசு என்ன பண்ணுன்னா, அவர் தப்பு பண்ணார் தப்பு பண்ணார் தப்பு பண்ணார், அதில் தான் நம்ம தெளிவாக இருப்போம். அப்போ உங்களுக்கு முன்னாடி அவர் என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் உங்களுக்கு எப்படி தோணும்? தப்பு பண்ணுறாரு. சந்தேகம். வேறு யாருக்கூடையும் தொடர்பில் இருக்காங்க. இப்போ சந்தேகம், மனுஷன் மேலே வச்சுக்கிற சந்தேகம் கடவுள் மேலேயும் அந்த சந்தேகம் வந்துடுச்சு. அப்போ உங்களால் யாரையும் எங்கேயும் நம்ப முடியல. நம்ப முடியாமல் சந்தேகம் இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி ஹாப்பியாக இருக்கும்? அதனால தான் சொல்கிறேன், லைஃப் பார்ட்னர்ஸ் அப்படின்னா எப்பயுமே யார் எத்தனை பேர் சொன்னாலும் உங்களோட லைஃப் பார்ட்னரை நீங்கள் நம்பணும். ஒருவேளை உங்கள் லைஃப் பார்ட்னர் தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்கள் நம்புறீங்க இல்லையா, அதுவே அவர்களுக்கு செருப்படி. மறுபடியும் தப்பு பண்ண மாட்டாங்க. சீரியஸாக சொல்கிறேன். எகைன் அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. நீங்கள் உண்மையான அன்போடு இல்லைங்க, நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்னா அதுவே நீங்கள் கொடுக்குற அடி அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க அந்த அந்த இடத்துல நிற்பாங்க. ஐயோ, இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒருத்தவங்களே நான் ஏமாற்றி இருக்கேன்னு சொல்லி அந்த தவறை செய்ய மாட்டாங்க. நீங்கள் கண்டித்தாலும் சரி, அந்த தவறுகள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் இல்லை, நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போதும், திரும்ப 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 அந்த விஷயத்தை பண்ணவே மாட்டாங்க. இது நிச்சயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நீங்கள் மனதார அவங்கள சந்தேகப்படுறதை நிறுத்தணும். ஏன்னா மனசில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் எதிரில் தாக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா, நான் தான் உங்களெல்லாம் சந்தேகம்லாம் படலைங்க. ஏன்னா சந்தேகப்பட்டுக்கிட்டே
அப்படி சொன்னால் தான் அன்பே சாயில் சொல்லியிருக்காங்க. அந்த மோட்டிவில் போனீங்கன்னா அது கண்டிப்பாக நான் பொறுப்பாக முடியாது. மன ரீதியாக உங்களோட பார்வையும் உங்களோட குணத்தையும் நீங்கள் மாற்றணும். மறுபடியும் சொல்லுவாங்க, திருமணங்கள் எங்கே நிச்சயிக்கப்படுகிறது? சொர்க்கத்தில் யார் இருக்காங்க? கடவுள். அப்போ உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் நடக்குதுன்னா கடவுளால் தீர்மானிக்கப்பட்டது தான் இந்த ஜோடி. இப்போ இந்த ஜோடிக்கு கஷ்டம் வருதுன்னா ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில் தான் இது நடக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் பிரச்சனைகள் தீர்ந்துடும். அப்போ சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க, ரொம்ப சிம்பிளாக விடுங்க. ரொம்ப சிம்பிள். யாரும் பிறக்கும்போது 4 பேரோட பிறக்கல. போகும்போது நமக்கு பிடிச்சவங்க 4 பேரோட போகவும் முடியாது. யாரோ கேட்டு பாருங்க, நீ வரியான்னு கேட்டு பாருங்க, இல்லை வரலன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம போகும்போது சொல்கிறேன், சும்மா ஏதோ சொல்லுவாங்க, நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லைன்னா, அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பத்தின் படி தான் போகிறாங்க, தப்பு சொல்ல முடியாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக வந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அந்த மாற்றங்களை நீங்கள் உணர்வு ரீதியாக தான் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அதனால் உங்கள் நல்ல விஷயத்தை, எந்த விஷயத்தையும் தடை செய்யாமல் அதை வளர விடுங்க, அதை அலோவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை செம்மையாக மாறும். கவலையே படாதீங்க, கண்ணீர் விடாதீங்க. சாயப்பாக இருக்காங்க. உங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் அக்கறை எடுத்து செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிற. ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா.